கவின்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா திருநின்றவூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். திருநின்றவூரில் நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கிற நியர்பை பெருமாள் கோயில் பக்கத்தில் நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. சரௌண்டிங் ஃபுல்லாகவே நிறைய வீடுகள் இருக்குது. புதுசாக கட்டிட்டும் இருக்காங்க, நிறைய வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க. சுற்றி வீடுகள் தான் நல்லாயிருக்கு. 20 ஃபீட் ரோடில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. மெட்டீரியல் எல்லாமே இங்கே கிடையாது, பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பார்த்து அவங்களுக்காக பண்ண ஒரு வீடு. சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூவும் பார்க்கலாம். அப்படி இருக்குன்ட்டு ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம். இருக்குது, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, நிறைய வீடுகள் இருக்குன்னு நம்ம காமிச்சிருக்கோம். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சுற்றி இந்த காம்பவுண்டே வந்து பார்த்திங்கன்னா
இந்த கருங்கல் காம்பவுண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஆர்ஆர் காம்பவுண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. ஃப்ரெஞ்ச் டைப்பில், ஃப்ரெஞ்ச் ஹவுஸ்னே சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். பட் அப்போ வந்து இன்னும் நீட்டாக க்ளீன் பண்ணல. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 40க்கு 60ன்ற சைஸில் இருக்குது. 40 அடி ஃப்ரண்டேஜாகவும் 60 அடி லென்த்லேயும் இருக்குது. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்காக ஒரு பெரிய கேட்டும் ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கான ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்டட். எல்லா இடமே அந்த கல்லை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட், அடுத்து ஒரு விக்கெட் கேட். நம்ம வந்து விக்கெட் கேட் வழியாக உள்ளே போகலாம். நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க வீடு. இதில் பாருங்கள், இந்த கல்லுக்கு நடுவில் கூட அந்த ஒயரிங் வர்றதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக. உள்ளே வந்ததுக்கப்புறம் கார் பார்க்கிங்கு ஒரு கவர் கார் பார்க்கிங் இடம் கொடுத்துருக்காங்க. கவர் கார் பார்க்கிங் இடம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சம்பு கொடுத்துருக்காங்க. பெரிய தொட்டி, வாட்டர் டேங்க் மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க சம்பு. உள்ளே வந்து போர் இருக்குது. இது உள்ள தான் உங்களுக்கு வந்து போர் இருக்குது. ஒரு மூங்கில் செடி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் கட் பண்ணாங்க, உடனே வளர்ந்துருக்கு. பக்கத்தில் மாதுளை செடி இருக்குது. சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. சுற்றி வரலாம். சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. பைப் லைன் கூட எல்லாமே வந்து வெளியிலே வச்சுருக்காங்க. சுற்றி செட் பேக் இருக்குது, பார்க்கலாம். பைப் வந்து வெளியிலே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இந்த ரூஃபும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வெயிலெலாம் வந்து உள்ளே தெரியாது அந்தளவுக்கு. கார் பார்க்கிங் ஏரியாவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் வந்து எல்லா ஏரியாவுமே இந்த கல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலாக கல் வந்து பெங்களூர் வந்து எடுத்துகிட்டு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டபுள் கேட்டு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சேஃப்டிக்காக கிரில் கேட்டு, அதுக்கப்புறம் டீ குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. டீ குட்டில் டோரு, டபுள் டோரு. உள்ளே வந்து ஒரு பெரிய ஹாலு. இந்த கல் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து கல்லை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் இந்த எலக்ட்ரிக்கல் லைன் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஹாலு. அடுத்தது இங்கே ஒரு டிவி ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப் இறங்கி ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் டிவி யூனிட் வச்சுட்டு டிவி ரூமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஜன்னல். அதில் அந்த காலத்து மாடலில் போட்டிருக்காங்க ஜன்னல். இது வந்து ஒரு டிவி ரிசப்ஷன் ஏரியாவும் வச்சுக்கலாம். இல்லை வந்து ஒரு ஹாலே வந்து டிவி ரூமாகவும் வச்சுக்கலாம். போது ஒரு பெரிய டிவி நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா இது டிவி ரூமாக இருக்கும். நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிவி ரூம். அடுத்து இது வந்து ஹாலு. இப்படி கிச்சன் பார்த்துடலாம். இது வந்து கிச்சனும் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல இடம் இருக்குது. தாராளமான இடம் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம வந்துட்டு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான இடம் கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய ஸ்லாப்ஸ் கொடுத்து கிச்சனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூமுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக ஒரு டபுள் டோர் கொடுத்து பூஜை ரூமுக்கு ரொம்ப நல்லாவே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பூஜை ரூமில் தான் இருக்கும். அழகான ஒரு கிச்சன். அடுத்து அப்படியே போகலாம். கீழே வந்து 2 பெட்ரூம் மொத்தம். மேலே ஒரு ரூம் இருக்குது. கெஸ்ட் ரூம் மேலே இருக்குது. அதையும் பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம். அதில் நடுவில் ஒரு பில்லர் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு பாத்ரூம்.
அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ரூஃபோட ஹைட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 12 அடிக்கு ஹைட் ஏற்றிருக்காங்க. நான் ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து அடுத்த பெட்ரூமு. 2 பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் வித் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே மேலே வந்து போகலாம். இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ரூம் கெஸ்ட் ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து மாதுளை செடி வச்சுருக்காங்க. ஒரு மாமரம் இங்கே படிக்கிட்டு இருக்கு. பின்னாடி இருக்கிற செட் பேக்கு நல்ல இந்த மாதுளை மரம்னு சொல்லுவாங்க, சாரி பாதாம் மரம்னு சொல்லுவாங்க. பாதாம் மரம்ன்றதை இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் ஸ்பேஸ் வந்து இருக்குங்க. இங்கே வந்து செப்டிக் டேங்க் இருக்குது. கீழே மேலே போகலாம். மேலே வந்து ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிரைவர் வச்சுருந்தாலும் சரியில்லை, கெஸ்ட் ரூமு இல்லை ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே போய்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஒரு ஏணி மேலே நீங்கள் மேலே போகலாம். இதுக்கும் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. உள்ளே போனால் ஒரே ஒரு ரூம், உள்ளே ஒரே ஒரு ரூமு. இதில் நீங்கள் அடிஷ்னல் பாத்ரூம் கட்டினாலும் ஒரு பாத்ரூம் கட்டிட்டிங்கன்னா ஒரு பெட்ரூமாகவே மாறிடும். மேலேயும் நீங்கள் இன்னொரு ஃப்ளோர் போகிறதுக்கு அவங்க பில்லர்லாம் எழுப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் மேலே இன்னொரு ஃப்ளோரும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ப்ரைஸ் பார்ட்டுக்கு வருவோம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப அதிகமாக நெகோஷியேஷன் பண்ண மாட்டாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.